ஸோ ஒன்ஸ் வந்து ரத்தத்திலிருந்து விலகி நம்முடைய கவனம் வந்து வேற ஏதோ காரணம் மேல போயிடுச்சு. நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்மகிட்ட இருக்க குறைபாடுகளோ இல்லை நம்மகிட்ட இருக்க நிறைவுகளோ ஏதோ ஒன்று மேல போயிடுச்சுன்னா அங்கே வந்து மெய்யான வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது. மரணம் நேரிடுதா இருந்தாலும் தப்புப்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டி என்றிருந்தாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனுடைய ஜெயித்தார்கள் வருது. இந்த சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுறது வந்து தேவதூதன் சொல்லப்படல. ஏன்னா ரத்தம் அவங்களுக்காக சிந்தப்படல. அவர்கள் வந்து மரணமே வந்துருன்ற இடத்துல இருந்தாங்க. பவுலார் எழுதுறாரு, நாங்க மரிச்சிருவோனே நம்பிட்டோங்க அப்படின்றாரு கொரிந்தியர்ல எழுதும்போது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாங்க எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள அவர்கள் போகும்போது அவர்கள் ஒரு காரியத்தை நினைவுக்கு வந்தார்கள். அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவு வந்தார்கள். எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சுங்க, எல்லா பக்கமும் டைட்டா இருக்கு. நம்பிக்கை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது. இனி நம்புகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை வச்சு நம்பன்னு தெரியல எனக்கு. என் கையில ஆதாரம் இல்லை எதுவுமே. என் ஆளுகைனா என் ஆளுகையெல்லாம் விடுங்க பிரதர், அட்லீஸ்ட் நிம்மதியா இருப்போமானே தெரியல அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சுப்பேன். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் நெருக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் ஒண்ணு ஞாபகம் வருகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஞாபகம் வருகிறது. Remember the blood of lamb. இங்கேதான் கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய கிரியைகளை செய்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க எதுல பிசாசை போராடிட்டு இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு விலனை கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, எந்தெந்த காரியங்களும் நீங்க மறந்து விட்டுட்டீங்களோ, இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு விட்டுட்டீங்களோ, இதை நடக்க வாய்ப்புலன்னு நினைக்கிறீங்களோ, பிசாசின் போய் அங்க மேலோங்கி இருக்கிறதோ, அவன் சொல்றதான் நம்பணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதோ, அந்த இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலையை கொண்டு வருகிறது. எப்படி கொண்டு வருகிறதுனா, கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Father. Hallelujah. Thank you Lord. கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள உடைய வார்த்தை. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. Thank you Lord. எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே வார்த்தை பேசப்பட்ட போது பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அப்படியே ஆண்டவரே, இங்கேயும் பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய பெரிய கிரியைகள், பலத்த கிரியைகள் நடைபெற முடியாது நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்கள் மனக்கண்களை இன்னும் பிரகாசப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 வாசிக்கிறேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல இருக்கிற இந்த 12வது அதிகாரத்திலே குறிப்பாக இந்த 11வது வசனம் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டு வளர்ந்த ஒரு வசனம். ஏன் அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் அவர் 2005 மரித்தார். ஸோ அவரு அதிகமாக பயன்படுத்துற ஒரு வசனம். ஏன் இந்த வசனத்தை பயன்படுத்துவார்னா, அவர் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருப்பாரு. எங்க அப்பா டீச்சரா இருந்தாரு. டீச்சரா இருந்துட்டு எங்க சர்ச்சில் கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் பாடுவார். அந்த மாதிரி ஒரு பார்ட் டைமா சர்ச்சில் இன்வால்வா இருந்தாரு. ஒரு நாள் அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் இந்த பிசாசுகளை துரத்துறது அதை பத்தி அந்த பேசேஜ் படிக்கும்போது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அதுல அவர் படிக்கும்போது அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு அவர் படிக்கும்போது
அவருக்கு என்ன ஒரு ரெவலேஷனா, இப்போ ஒரு விசுவாசியா இருந்தாலே பிசாசு துரத்த முடியும் அப்படின்னு ஒரு 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 ரெவலேஷன் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிசாசு விரட்டுறது வந்து நிறைய பண்ணுவாரு. அவருக்கு அது பிசாசுகள் ஓடும் பயந்து. அப்போ அவர் அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தை அவர் அடிக்கடி பயன்படுத்துவார். அது ஏதோ ஒரு வியாதியில யாரா வந்திருந்தாலும் சரி, ஜோம் பண்ண நிறைய பேர் எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண வருவாங்க. அதனால இல்லைன்னா பிசாசு கேஸ் நிறைய வரும். இந்த பில்லி சுண்ணியம் அது இதுன்னு வரும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவாங்க. அவருக்கு வந்து ஏப்ரல் மே லீவா இருக்கும். ஸ்கூல் டீச்சர்னால ஸ்கூல் லீவ்ல, அதனால அந்த டைம்ல வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க இருக்க சில பாஸ்டர்ஸ்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியும். வந்து கூட்டு போய் மெயினா இதுக்காக கூட்டு போவாங்க. இந்த செய்வினை கட்டு அது இதுன்னு. ஸோ இவர் வந்து வேற எதுவும் பண்ண மாட்டாரு. இந்த சில பேர் தகடு எடுக்கிறேன், துரும்பு எடுக்கிறேன் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. சும்மா ஜெபம் பண்ணியே விரட்டிடுவாரு. அப்புறம் இன்னொன்று வந்து பிசாசு பேச விட மாட்டாரு. பேசுனா அது பொய் சொல்லுன்னு சொல்லிட்டு அது பேச விட மாட்டாரு. பேச ஆரம்பிக்கும் போது நாயை போன்னு போயிடும். போகும்போது ஆனா அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை யூஸ் பண்ணுவாரு. ஸோ இது நான் ரொம்ப கேட்டு வளர்ந்த வசனம். அதுக்கப்புறம் ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து ரெவலேஷன் வந்து எப்படின்னா, அவருக்கு இருந்த ரெவலேஷன் வந்து அடுத்தவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஒரு வியாதியா வந்தாங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவாரு, சரியாகும். பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும், அதெல்லாம் நடக்கும். ஆனா தனக்கு வர்ற வியாதி பலவீனம் அதுலலாம் இதை யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ட் கேஸ், ஒரு ஒரு பொய் கேஸ் போட்டாங்க சில பேர் சேர்ந்து, வீடு ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம்ல. அதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து தனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்லாம் அவருக்கு அந்த ரெவலேஷன் இல்லை. அவருக்கு அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரெவலேஷன் இருந்துச்சு. ஸோ அது நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதான் சொன்ன மாதிரி அவரு டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய முதல்ல இருந்தே இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இதாகி ஹார்ட் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகி தான் ஃபைனலி பாஸ்ட் அவே 2005. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவர் இறந்த பிறகு ஒரு ஏறக்குறைய 2 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம்ல வந்து 2 to 3 வருஷம் இருக்கும். அந்த ட்ரீம்ல கனவுல சொப்பனத்துல வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹால்ல வந்து அவரு நின்னு ஏதோ நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவர் ஏதோ டீச் பண்ணுங்க. அப்பா டீச் பண்ணிருக்க மாரி பார்க்குறேன். அவர் டீச் பண்ணிருக்க சப்ஜெக்ட்டே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீம். இது வந்து அவர் இறந்து 2 வருஷத்துல வந்துச்சு. அதோடைய விளக்கம் எனக்கு என்னன்னு புரியல. ஏன் இந்த ட்ரீம் எனக்கு வந்துச்சுன்னு. நான் சொல்லி பார்த்தேன். எனக்கு எங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லி பார்த்தேன். அவங்களுக்கும் அதுக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. எனக்கும் அப்புறம் ஒண்ணும் தெரியாது அவ்வளோ. அதனால எனக்கும் ஒண்ணும் ரொம்ப எடுத்துக்கல. பட் ஐ ரிமெம்பர் த ட்ரீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வருஷங்கள் கழிச்சு சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு நாள் வந்து நான் ஒரு ட்ரீம் பார்க்குறேன். அந்த ட்ரீம்ல வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, என்னுடைய தகப்பனாரை நான் பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு நைஜீரியன் ட்ரெஸ் போட்டிருக்காரு. நைஜீரியால வந்து அது பேரு போபோன்னு சொல்லுவாங்க. ஒரு டிஃபரெண்டா இருக்கும். ஒரு விதமான ட்ரெஸ். அவங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அந்த போபோ போட்டு இவர் உட்கார்ந்திருக்கிறத நான் பார்த்தேன் ட்ரீம்ல. ஸோ எனக்கு எனக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுலேருந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சேன் இவர் வந்து ஓகே அப்படி ஆஃப்டர் பாசிட்டிவே பிறகு அவர் ஆவிக்குறி மண்டலத்திலே அவங்கலாம் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்னு போட்டிருக்கல எபிரேயர் 12ல. அது மாதிரி இவங்கலாம் வந்து தேவனுடைய காரியங்களில் இன்வால்வ்டாக தான் இருக்கிறாங்க. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி சில பேர் சொல்ற மாதிரி வெறும் ஹalleluya பாட்டே பாடிட்டுலாம் இருக்கிறது இல்லை. தே டு லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே கிங்டம் ஹஸ் டு பி அஷ்டர்ட். ராஜ்யம் இங்கே வர வேண்டும். அந்த ராஜ்யத்திலே சகல சத்துருக்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும். பரிகரிக்கப்படும் கடை சத்துரு மரணம். பூமி சுதந்திரிக்கப்பட வேண்டும். இதுதான் சகல காரியங்கள் முடிவு. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். ஸோ இதுக்கு வந்து பூமியில உயிரோடு இருக்கிற நாம் சில காரியங்களை செய்கிறோம். இல்ல கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அவர்களும் ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்து சில காரியங்களை செய்கிறார்கள். இது இருக்குது. ஓகே, இப்ப மோசே இல்லையா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேச வராங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் பேச வர்றாங்கன்னு சொல்ல வரல. பட் தே ஆர் இன்வால்வ் இன் சம் வே. ஏதோ ஒன்று அவங்க செய்துட்டு இருக்காங்க. தேவனுடைய திட்டங்கள் இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, போனவங்களும் ஏதோ பண்றாங்க. அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் நான் இன்னும் சில டீடைல்டு எக்ஸ்பீரியன்சஸ்லாம் எனக்கு இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. அதாவது செயின்ட்ஸ் பாசிட்டிவே அவங்க என்ன செய்யறாங்கிறது இருக்கு. பட் ஓகே, அது ஃபார் அனதர் டே. ஸோ நம்ம டாபிக் சம்மந்தம் இல்லை, நல்லா பேச விரும்பல. ஸோ எனக்கு தெரிஞ்சது வாட் ஐ அண்டர்ஸ்டுட் வாஸ் ஓகே, அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல, அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் அதையும் ரொம்ப சீரியஸா எடுக்கலை. அது சீரியஸா எடுக்கலன்னா அது அது சீரியஸா எடுத்தேன். பட் அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்கல, அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது நடந்து இந்த ட்ரீம்லாம் நான் பார்த்து ஏறக்குறைய 4-5 வயசும் கூடவே இருக்கணும் வருஷங்கள் கழிச்சு தான் ஐ ஆக்சிடென்டலி ஸ்டம்பிள்ட் இன்டு த ரெவலேஷன் ஆஃப் த பிளட்.
ரத்தத்தை பற்றின வெளிப்பாடு 4 வருஷங்கள் கழிச்சுதான் எனக்கு முதலாவது ஒரு வெளிப்பாடு வர ஆரம்பிச்சது. சோ அந்த வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்கள் ரத்தத்தை பற்றி போதித்துக் கொண்டே இருந்தார். நிறைய போதித்துக் கொண்டே இருந்தார். அந்த 2 வருஷம் நான் அதெல்லாம் தனியா எனக்கு ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது எனக்கு டீச் பண்ணது தனியா இருந்தது. அதை நான் யாரும் பேசி கேட்கவில்லை. அதுக்கு முன்னாடி கேட்கல. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் கேட்டு முடிச்ச பிறகு ஐ திங்க் 22 or 23 நினைக்கிறேன், அரௌண்ட் தட் 23 2023ஆம் ஆண்டு நான் ஒரு ஆக்சிடென்டலா, அதுவுமே யூடியூப்ல பாத்தீங்கன்னா பிஷப் டேவிட் ஒயடிபோடைய பிளட் த லாஸ்ட் கார்டு அப்படின்ற செய்தியை நான் கேட்டேன். அது நான் கேட்கணும்னு கேட்கல, நான் வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது சிதின் சஜஷன் வந்து டேவிட் ஒயடிபோ மெசேஜ் நான் எதுவுமே கேட்டதில்லை அதுக்கு முன்னாடி. ஸோ அவரை பத்தி தெரியும், அப்படி இருக்காருலாம் தெரியும். ஆனா அவரு நான் தேடினதில்லை, பேசினதில்லை, கேட்டதில்லை, இது பண்ணதில்லை. அப்படியே வந்து ஆக்சிடென்ட்லாம் வந்தது. அந்த செய்தியை நான் கேட்கும்போது, அந்த செய்தியை ஃபுல்லா கேட்டு முடிச்சும் போது என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா, அது ஒரு எந்த வருஷம் பேசினாரு கூட எனக்கு தெரியாது. மேபி 90s பேசினாரா, ஆடியோ கூட ரொம்ப கேவலமா இருக்கும். நான் சில பேருக்குலாம் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்ல. 90s பேசினாரா, 2000 பேசினாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து அதுல பாத்தீங்கன்னா எனக்கு 2 வருஷமா ஆண்டவர் என்ன பேசியிருந்தாரோ, தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது. நான் வேற எங்கேயும் போய் யார்ட்டையும் நோட்ஸ் எடுக்கல, இல்ல யாரோ ஒருத்தவங்க செய்தியில இருந்து நான் கேட்கல. இந்த 2 வருஷமா ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் பேசியிருந்தாரோ ரத்தத்தை பற்றி, அது எல்லாமே அந்த செய்தியில உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. நான் எனக்கு அதுல இருக்க ஒரு பாயிண்ட் கூட எனக்கு புதுசாவே தெரியல. எல்லாமே நான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில 2-3 வருஷங்கள் ஆண்டவர் எனக்கு பேசினது. அது அப்படியே இந்த செய்தியில இருந்தது. இதெல்லாம் நடந்த பிறகுதான் நான் ஓகே, இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார், உங்க தகப்பனார் செய்த அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, அதுல இருந்து சில காரியங்கள் வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் வந்து நீங்க செய்வீங்கன்னு சொன்னாரு. நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பெருசா இன்வால்வ் ஆகல. அதுக்கப்புறமும் அது எனக்கு புரியல என்ன இது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டேவிட் ஒயிட், பை த வே டேவிட் ஒயடிபோ இஸ் ஃப்ரம் நைஜீரியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டேவிட் ஒயடிபோட வேற எந்த மெசேஜுமே எனக்கு கேட்கணும் லீடிங் இல்லை, நான் எதுவுமே கேட்கல, அது உண்மையோட தான் கேட்டேன். ஸோ இந்த என்டையர் ஜேர்னி இதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து நடந்ததா இவ்வளவு நாள் கழிச்சு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு காரியத்தை புரிய ஆரம்பித்தேன். என்னன்னா, இந்த ரத்தத்தினால் இருக்கிற வல்லமை, அதிகாரம், அது சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதனுடையத எங்க அப்பாவுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்திருக்கு. ஆனா அது டீட்டெயில்டா அவரு அதுல குரோ ஆகல. பல காரியங்கள், பல தடைகள். இன்னொன்னு அவருக்கும் லேட்டா தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கும் டைம் இல்லையான்னு தெரியல. ஸோ இட்ஸ் வாட் இட் ஸ்டார்டட் த பிளட் ரெவலேஷன்ஸ். அதை வந்து கர்த்தர் தொடர்ந்து எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை இன்னும் டீட்டெயில்டா எனக்கு இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நான் புரிய ஆரம்பித்தேன். இது 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 வந்து ஏன் இப்ப ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் இன்னும் யோசிக்கணும். அப்கோர்ஸ் நான் தேடுகிறேன், நான் அறிய வேண்டும் விரும்புகிறேன். அப்படி யார் விரும்பினாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் தாண்டி கிறிஸ்தவம் வந்து இந்த கிறிஸ்துவின் ரத்தம், அதில் இருக்கிற வல்லமை, அதை பற்றிய காரியங்கள், அதை அடித்தளமாக கொள்ளாமல் விலகி இருக்கிறது சபை. சோ சபைக்கு வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் கத்த கொண்டு வர விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை பற்றியும், ரத்தத்தினால என்ன நடக்க முடியும்ன்றதை பற்றியும் தேவன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான அடித்தளங்களில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ரத்தம், அவருடைய சிலுவை மரணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம வந்து கிறிஸ்தவத்தையே நம்ம சொல்ல முடியாது. சபை பல வருஷங்கள் இருண்ட காலத்துக்குள்ளாக சென்ற பின்பு மார்ட்டின் லூத்தர் அவர் மூலமாக தேவன் கொண்டு வந்த ரெஃபர்மேஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா இட் வென்ட் பேக் டு த கிராஸ், சிலுவைக்கு தான் போனது. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாவம் மன்னிப்புக்கு நாங்க சீட்டு தரோம், அது தரோம், இது தரோம் எல்லாமே சொல்லிட்டாங்க, நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தான் அத்தாரிட்டி, அதுல இருந்து தான் வருது பாவ மன்னிப்பு, அதுலதான் மீட் போறதுன்றத மார்ட்டின் லூத்தர் அடித்து பேசினார். ஓகே, சோ கிறிஸ்தவம் வந்து அந்த அந்த ஃபவுண்டேஷனுக்கு மறுபடியும் வந்தது. ஆனா அந்த ரத்தத்தின் ஃபவுண்டேஷன் வந்த பிறகு அதனுடைய ஆழங்களுக்குள் சென்றதா அப்படின்னா செல்லவில்லை. அது ஒரு துவக்கம். எப்பயுமே ஒரு சந்ததியில சில நேரம் சில காரியங்களை துவங்குவார்கள், ஆனா அந்த சந்ததியில எல்லாமே வெளிப்படுத்தப்படும் கிடையாது. அடுத்தடுத்து வரவங்க அதை இன்னும் எடுத்துட்டு போகணும். ஆனா சில நேரங்களே அப்படி ஆவதில்லை. அடுத்தடுத்து வரவங்க அந்த வாஞ்சை இல்லாதவர்களா ஆகி விடுகிறாங்க. அவங்க வந்து இருக்குது போதும்னு நினைக்கிறாங்க.
வெளிப்பாடுகளை பற்றி சரியான ஐடியா இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பத்தி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நின்று விடுகிறார்கள். அது மாதிரிதான் ரத்தத்தை பற்றின காரியங்கள் நின்று விட்டது. என்னன்னா பாவ மன்னிப்பு உண்டாக்குறதோட அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் என்ன செய்யுது அப்படின்றத பத்தி அவ்வளவா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மோசமாயிடுச்சு. பட் இந்த கோவிட் வந்த டைம்ல ஆண்டவர் வந்து ஒரு ப்ராசஸ் துவங்கினார். அது என்ன ப்ராசஸ்னா, இந்த ரத்தத்தை மறுபடியும் நிறைய பேருக்கு அவர் வந்து இது முக்கியன்றதை பத்தியும், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே, இதுதான் ஃபவுண்டேஷன், இது ரொம்ப தேவையானது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் அந்த ரெவலேஷனை மறுபடியும் கொண்டு வர ஆரம்பித்தார் என்று நான் நம்புகிறேன். I don't think I am the only person God is telling these things. He's talking to a lot of people, I believe. நிறைய பேர் கர்த்தர் பேசிட்டு நம்புறேன். என்கிட்ட மட்டும் பேசுறாரு நான் சொல்ல வரல. யாரெல்லாம் வாஞ்சியோடு தாக்கத்தோடு, நிறைய பேர் இருக்காங்க, அப்படி வாஞ்சியோடு தாக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இவையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை பற்றியும் தன்னுடைய சரீரத்தை பற்றியும் அதில் இருக்கிற வல்லமை பற்றியும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ நான் இதை ஏன் ஷேர் பண்ணேன்னா, இது ஒரு யூ ஷுட் நாட், நீங்க இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த ரத்தத்தை பற்றின சீரீஸ் நான் பேசலாம் கேட்டுருக்கீங்கன்னா, இது கர்த்தர் உங்களை கேட்க வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏதோ சும்மா ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டீச்சிங் அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் அ கோர் அண்ட் ஃபண்டமெண்டல் டீச்சிங். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நம்ம நம்பிக்கை இல்லைன்னா, அதன் மேல் நம்முடைய விசுவாசம் கட்டப்படவில்லை என்று சொன்னால், அவருடைய சிலுவை மரணத்தின் மேல் கட்டப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய விசுவாசமாவே இருக்காது. அதுதான் பிரச்சனை. அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரமே கிடையாது. வேற அஸ்திபாரம் எதுனா ஆதாமின் குடும்பம் என்கிற ஒரு கேவலமான அஸ்திபாரம் இருக்கிறது. சுயசார்போடு சம்பந்தப்பட்ட அதை முன்னிறுத்துகிற ஒரு கேவலமான ஒரு அஸ்திபாரம் இருக்கு. அது உடைஞ்சு போகக்கூடியது. மணலின் மேல் வீடு கட்டினவனை பத்தி ஆண்டவர் சொல்றாருல, கற்பாறை மேல கட்டினவன் எப்படின்னா மணல் மேல கட்டுற வீடு மாதிரி. ஸோ ஒன்ஸ் வந்து ரத்தத்திலிருந்து விலகி நம்முடைய கவனம் வந்து வேற ஏதோ காரணத்து மேல போயிடுச்சு வைங்க. நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்மகிட்ட இருக்க குறைபாடுகளோ இல்லை நம்மகிட்ட இருக்க நிறைவுகளோ ஏதோ ஒன்று மேல போயிடுச்சுன்னா, அங்கே வந்து மெய்யான வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது, நின்று விடுகிறது. சோ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. சரி, இப்ப இந்த பேசேஜ்ல நம்ம வந்து நான் முன்னாடி இதெல்லாம் சொல்ல விரும்பல. அது டொமினியன் பத்தி வருது. ஃபர்ஸ்ட்ல 1 to 6 அதை பத்தி பேசல. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் 7வது வசனத்துல இருந்து வாஸ்தவம். அதுல இருந்து வேகமாக சில காரியங்களை நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ரத்தம் தான் முக்கியம். சோ ரத்தம் எப்படி இந்த பகுதியில கிரியை செய்தது அப்படின்றத பார்ப்போம். இங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்படி ரத்தம் கிரியை செய்யுது என்று பார்ப்போம். ஓகே, சோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, முதல்ல வானத்துல ஒரு யுத்தம் உண்டாகுதுன்னு போட்டிருக்கு. மிகாவேலும் அவருடைய தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். சரியா? சோ ஒரு யுத்தத்தை பத்தி வருது. யார் யுத்தம் பண்றா? வானத்திலே மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்கிறார்கள். ஏன் இவர்கள் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்தார்கள்? ஓகே, ஏன் இவர்கள் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்தாங்க? சோ முன்னாடி இருக்க பேசேஜ் பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்ததாகவும் அவள் பிள்ளை பெறுகிறதுக்கு அந்த லேபர் பெயின்ல இருந்து இந்த ஒரு பிக்சர் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைய வந்து இந்த வலு சர்ப்பம் வந்து முழுங்கணும் அப்படின்னு ரெடியா இருந்துச்சான். ஓகே, அப்படிதான் வலு சர்ப்பம் இருந்துச்சு. அப்ப தூதர்கள் அங்கே வருகிறார்கள். சோ அங்க வானத்துல யுத்தம் உண்டாயிட்டு அந்த யுத்தம் நடக்குது. ஆனா அந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கல? பிசாசனுடைய ஆட்கள் ஜெயிக்கல, வலு சர்ப்பம் ஜெயிக்கல, அது கீழே தள்ளப்பட்டது. ஜெயித்தவர்கள் இதுல இன்ட்ரெஸ்டிங்லி பாத்தீங்கன்னா, மிகாவேலும் அவன தூதர்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்க ஒரு பக்கம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேற யாரோ ஜெயிச்ச மாதிரி வருது. என்ன வருது பாருங்களேன், 11வது வசனம் பாருங்க. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது தேவதூதர்களை பத்தி வரல. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் வருது. இந்த சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுறது வந்து தேவதூதர்கள் சொல்லப்படல. ஏன்னா ரத்தம் அவங்களுக்காக சிந்தப்படல. அவங்களுக்கு சாட்சியின் வசனத்தினால பிரயோஜனம் இல்லை. ஓகே, அப்ப இதுல வேற யாரோ இன்வால்வ்டு. யார் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து வேற யாரும் இல்ல, அந்த ஸ்திரீ வருது. அந்த ஸ்திரீயை தான் குறிக்கிறது, அவர்கள்னு வருது. அது எப்படிங்க ஒரு ஆளை குறிச்சிட்டு இங்க நிறைய பேர் குறிக்குதுன்னா, அந்த ஸ்திரீயே ஒரு அடையாளம். அவள் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, சபைக்கு அடையாளமா இருக்கிறார். சபையுடைய வளர்ச்சி, சபையுடைய அதிகாரம், அதாவது அதிகாரம் ஆளுகையில சபை வளருவது அதற்கு அடையாளமா இருக்காங்க. ஏன்னா அவள் பெற்ற குழந்தை வந்து சகல ஜனங்களும் இருப்புகளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கு. சோ அவள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறாள். சபை வந்து அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்றெடுக்கிறது, அப்படின்னா கொண்டு வருகிறது.
கிறிஸ்துவோடு இணைகிறது. அதன் விளைவாக அதிகாரம் ஆளுகையும் இருதயத்திலே உண்டாகிறது. உண்டாகிற ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது, தேவபுத்திரர் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஓகே, சோ சபை ஆளுகையை கொண்டு வருவதற்கு பிரசவ வேதனைப்படுகிறது. ஆளுகை கிறிஸ்துவோடு இணையும் போது ஆளுகை சாயல் உருவாகிறது இருதயத்திலே. இப்படி ஒரு குழந்தை வயிற்று உருவாகுமோ அது மாதிரி ஆளுகை நம்முடைய இருதயத்தில் உருவாகிறது. அப்புறம் அந்த ஆளுகை இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது, வெளியே வருகிறது. ஆனால் இந்த ப்ராசஸ யார் எதிர்க்கிறா அப்படின்னா வலு சர்ப்பம் எதிர்க்கிறது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல ஆளுகை செயல்படணும் நீங்க முயற்சிக்கும் போது உங்களையும் எதிர்க்கிறது. அது என்ன விரும்புது வலு சர்ப்பம்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துரு, என்ன நடக்குதோ நடக்கணும் உட்காந்துரு, சோகத்துல உட்காந்துரு, அப்படியே கவலையில உட்காந்துரு, எதை போய் விரும்பாத, நல்லது நடக்கணும்னு விரும்பாத, உனக்கு ஆசீர்வாதமானது நடக்கணும்னு விரும்பாத, விரும்பி நடக்கவா செய்யுது, நடக்கல இல்ல, எதுக்கு விரும்புற, விரும்பாத, ஆசைப்படாத, அவ்வளவு ஆசைப்பட்டுலாம் நடக்காது, எதுக்கு ஆசைப்படாத, அப்படியே உட்காந்துரு, நடக்கிறது நடக்கட்டும், ஏன்னாவது நடக்கட்டும், நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு உட்காந்துரு அப்படின்னு வலு சர்ப்பம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி பாருங்களேன், வலு சர்ப்பம் நிறைய பேசும். சில பேர் அதெல்லாம் ஆவிக்குரியதான் எதிர்த்து நிற்கும், அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஆவிக்குரியதான். கார் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா இல்லை வேற யார்கிட்டயா போய் புதுசா சிஎம் ஆயிருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட தானே கேட்குறீங்க. அப்ப ஆவி வந்துருதுலாங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர்கிட்ட பேசுறீங்கன்னா எப்படி பேசுறீங்க? ஆவியில தானே பேசுறீங்க. அண்ட் ஆவிக்குரியது உண்டாகில உங்களுக்கு வருது. உங்களுக்கு ஒரு மனுஷன் கையினாலோ மனுஷன் மூளையினாலோ மனுஷனுடைய எஃபர்ட்னாலே வராம தேவனால் வருகிறதுல நீங்க ஒரு காருக்கு ஜோம் பண்றீங்கன்னா அப்ப இந்த கார் வந்து ஆவிக்குரியது இல்லையா? ஆவிக்குரியது, எல்லாமே ஆவிக்குரியது. சோ நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அதுக்காக பண்ணும்போது வானத்துல யுத்தம் உண்டாகுது அப்படின்னா என்ன நடக்குது? வானத்துல யுத்தம் உண்டாகுதுன்னா என்ன நடக்குது? வானத்துல யுத்தம் உண்டாகுதுன்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு எங்கேயோ வானத்துல நடக்குது போல. ஒரு சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா பிளேன்ல போய் ஜோம் பண்றாங்க. ஏன்னா வானம் மல்லத்துக்கு மேல போயிடுறாங்க. ஏன்னா கீழே இருந்து ஜோம் பண்ணா பிசாசு ஏதா பண்ணிட்டு வானத்துல இருந்து ஜோம் பண்றாங்க. நாங்க பிசாசுல ஏறலாம் மேற்கிறோம். அப்படி இல்லை, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னா வானத்துல ஏதாவது ஆளுகை செய்கிறவைகள் இருக்கிறது. பகலை ஆளுகிற சுடராகிய சூரியன் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. இரவே ஆளுகிற சுடராகிய சந்திரன் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. நட்சத்திரங்கள் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அப்ப அந்த ஆளுகையின் இடத்துல தான் சண்டை நடக்குது, ஆளுகைக்குரிய இடத்துல தான் யுத்தம் நடக்குது. ஓகேயா? ஆளுகைக்குரிய இடத்துல யுத்தம் நடக்குது. நல்லா கவனிங்க, சபை ஆளுகைக்காக ஜெபிக்குது. ஜெபிக்கும் போது அங்க யுத்தம் உண்டாகுது. அப்போஸ் பண்ணி முதல்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து வெறும் வலு சர்ப்பம் மட்டும்தான் இருக்கு. அது என்ன பண்ணுது? இப்ப இவள் வந்து பிரசவ ஏற்பட்டு அழகு போட்டிருக்கு இந்த ஸ்திரியை பத்தி. வலு சர்ப்பம் என்ன பண்ணுது, எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை பத்தி ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க பிசாசு அப்படி இருக்கான், தந்திரமா அது பண்றான். அவன் பேசுவான். ஏதேன் தோட்டத்துல என்ன பண்ணா? பேசினான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா? பேசினான். சில பேர் நினைக்கிறான் பிசாசு அப்படி பண்ணி இப்படி பண்ணணும். அது ரொம்ப பேசுது. அதுதான் முக்கியம், அதுதான் கவனிக்கணும். அது பேசுது. என்ன பேசுது? முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்க அப்பா பத்தி சொன்னேன்ல, அதோட கனெக்டட் அவன் சொல்லிடுறேன். அவர்கிட்ட வந்து எனக்கு ஆண்டவர் சில காரியங்கள் அதை கண்டினியூஷன் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காருன்றதோட விளக்கத்தை சொல்ல மறந்துட்டேன். அதை மட்டும் சொல்லிடுறேன். அது என்னன்னா, முக்கியமா அதுக்கு தான் இவரை சொல்ல வந்தேன், அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, எங்க அப்பா வந்து பிசாசு பிடிச்ச கேஸுக்கு விரட்டுறது, இந்த பில்லி சூனியம், அதுல மட்டும்தான் பிசாசு இருக்கதான் பார்த்தாரு. அவருக்கு தெரியல மற்றதுல பிசாசு இருக்குது தெரியல. ஒரு சின்ன, அதாவது பிசாசு பிடிச்ச அந்த பொசஸ்டா இருக்காங்கல்ல, அதை மட்டும்தான் அவர் டீல் பண்ணார் மெயினா. என்னாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்கள், இதுல எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சொன்னோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும், சத்ரு சகல வல்லமை மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அதெல்லாம் அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா, அது வந்து பிசாசு விரட்டுறது அந்த ஆங்கிள் மட்டும்தான் புரிஞ்சது. அது உண்மைதான், அந்த ஆங்கிள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா இடத்துலயும் சர்ப்பம் இருக்குது. சர்ப்பம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் சர்ப்பம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? சர்ப்பம் அது என்ன பண்ணும், எப்படி ஒர்க் பண்ணுன்னே தெரியல, சர்ப்பம் அங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்க இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு. அவங்க வந்து என்ன பாம்புனே தெரியாம போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க. பார்த்தேன், நான் சொல்லிட்டேன் இது வந்து காமன் கிரைட்டு, கட்டு விரியனு,
தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க, குட்டியெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாமே விஷத்தோடது அப்படி சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது தெரியல, எனக்கு தெரிஞ்சு. ஏன் தெரிஞ்சிச்சு? ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன். காமன் கிரேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், கட்டு விரியன். அதனால பார்த்தேன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க அது ஏதோ ஒரு பாம்புன்னு நினைச்சாங்க, என்ன பாம்புன்னு தெரியல. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ எங்க அப்பாவுக்கு, அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா, பிசாசு பிடிக்கும், இந்த மாதிரி பொசஸ்டா இருப்பாங்க, இது அந்த மாதிரி சேட்டை பண்ணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா மற்ற இடங்கள் அதை பத்தி அவருக்கு வந்து ராங் டீச்சிங்ஸ், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். அவருக்கு வந்து அது புரியல. எனக்கு என்னன்னா, சர்ப்பம் என்னன்றது அதே பாசேஜ், அவர் பேசின அதே வசனங்களை நான் பேசுகிறேன், அவர் பேசின அதே பகுதிகளை நானும் தியானிக்கிறேன். ஆனா அதுல இருந்து இன்னும் ஆழமான சில காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து சாத்தான் வந்து மறைந்திருக்கிறான்னு சொல்லி. சோ அவன் எப்படி இருக்கான்னு முதல்ல சொல்லிடுறேன். அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா, பழைய ஏற்பாட்டுல அதான் பண்ணியிருக்கான், புதிய ஏற்பாட்டுல ரொம்பவே அது மட்டும் தான் அவன் பண்றான். பேசுகிறான், he speaks. என்ன மாதிரி பேசுகிறான்? குற்றப்படுத்தி பேசுகிறான். So any type of accusation you are dealing with in your life, the devil is there. எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சந்திக்கிறீங்களா, அங்க பிசாசு இருக்கிறான். குற்றச்சாட்டுனா நான் இந்த மனசாட்சி புக்ல எழுதியிருக்கேன், அது டீட்டெயிலா சொல்ற பாருங்க. குற்றச்சாட்டுன்னு சொல்லும் போது நீங்க பண்ண பாவங்களே கிடையாது, அது மட்டுமே கிடையாது. எல்லாருமே 24 நாளும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறது இல்ல டெய்லி ஏதாவது புதுசா பாவம் செய்யலாம், அப்படி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வேற பிரச்சனை, ஜெபம் பண்ணணும். பொதுவா ஒரு விசுவாசி அப்படி செய்யறது இல்ல. ஆனா குற்றப்படுத்துகிற சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சைக்காலஜில இதெல்லாம் நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியல. இங்கிலாந்துல ஒரு ஃபேமஸ் பேட்ஸ்மேன் இருந்தாரு, தெரிஞ்சிருக்கும், மார்க்கஸ் ட்ரெஸ்கார்த்திக்னு. சரியான பேட்ஸ்மேன், இங்கிலாந்துல நல்ல பிளேயர். திடீர்னு 30 வயசுல ரிட்டையர்ட். இன்னொரு ரீசன், என் மைண்ட்ல நிறைய வாய்ஸ் கேக்குது, என்னால இது பண்ண முடியல. இங்கிலாந்துல ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. இன்னொருத்தர் இருந்தான், ஜானத்தன் ட்ராட், ரொம்ப நாள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு, அவனும் திடீர்னு போயிட்டான். கேட்டா எனக்கு வாய்ஸ் கேக்குது. சேட் திங் என்னன்னா, இன்னொரு ஃபேமஸ் பிளேயர் கிரஹாம் தார்ப்னு சொல்லி, அவரு 90s இங்கிலாந்துக்கு விளையாண்ட ஆளு. தட் கை கமிட்டட் சூசைட் பண்ணி இறந்து விட்டாரு. ஏன்னா வாய்ஸ் கேக்குது. யோசிச்சு பாருங்க. இது வந்து இவங்க எல்லாம் ஏதோ பாவம் செஞ்சு அவங்க கேவலமா வாழ்ந்தாங்க அதனால, அது கிடையாது. இந்த குற்றப்படுத்துகிற சாத்தான், சத்துருவானவன், உங்களை வந்து குறை சொல்றவன், உங்க வாழ்க்கையை பத்தி, அதாவது இன்னும் சொல்ல போனா இட்ஸ் பேசிக்கலி a negative voice. He speaks negative things. நல்லா கவனிங்க, அவன் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்துல நெகட்டிவா பேசல, ரொம்ப பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசினான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆவும் அப்படியா இருக்கு. ஏன்னா அவனோட கோல் அப்ப வேற இருந்தது. அவனோட கோல் என்ன? அப்ப அவன் கோல் அப்ப என்னன்னா, இவர்களை எப்படியாவது கர்த்தர் சொன்ன காரணம் வந்து விளக்கிடணும், அது அவன் கோல். அதுக்கு ஆசை காட்டி இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் ஆவுன்னு சொல்லி கவுத்திட்டான். இயேசு கிறிஸ்து கூட பேசுறது வேற கோல். அவர்கிட்ட என்ன சொன்னா, கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் சொன்னான். அவனோட கோல் என்ன அந்த இடத்துல? அவன் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்போதைக்கு அவர் வந்து ஆம்னி பொட்டன்ஸ்ல இல்ல, சர்வ ஆளுமையில அவர் வரல. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மட்டும்தான் வந்தாரு. பிதா செய்கிறதாக காண்கிறதோ அதை மட்டும்தான் செய்வாரு. இன் அதர் வேர்ட்ஸ், அவர் வந்து நம்மளோட இடத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம தான் லிமிட்டட், அவர் ஆம்னிபொட்டன்ட், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆம்னிஷியன்ட், அவர் எங்கே இருக்க முடியும், அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது, நித்திய வார்த்தை அவர். ஆனா அவர் அதுல இருந்து இறங்கி வந்து நம்ம ரோல் எடுத்துக்கிட்டார். நம்ம ரோல் லிமிட்டட் ரோல், நம்மளால இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம விழுந்து போன நிலைமையில இருந்தோம். அந்த ரோல் எடுத்துக்கிட்டாரு. சோ அந்த ரோல் எடுத்தவர் வந்ததுனால அவர் வந்து தன்னிச்சையா செய்ய முடியாது, அவர் ஃபாதர் கேட்டு தான் செய்யணும். சோ அங்க என்னன்னா, அவரை தன்னிச்சையா செய்ய வைக்கிறான். அதுக்கு சொல்றான், நீங்களே பண்ணிருங்க, எதுக்கு ஃபாதர்க்கெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னா, தேவன் எதுங்க பேசுறீங்க, யாரும் நீங்களே பண்ணுங்கன்றான். அங்க அப்படி ஓகே. நம்மகிட்ட வந்து அப்படி பேச மாட்டான், இயேசு கிறிஸ்து பேச மாட்டான். நம்மகிட்ட அக்யூசேஷன், குற்றச்சுமத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா நமக்கு என்னன்னா, அவன் நம்மளை பத்தி அவன் கோல் என்ன தெரியுமா, ஆதாமின் சாயலை விட்டு நம்ம தப்பி தவறி வெளியே போயிடக்கூடாது, அதுலயே இருக்கணும். ஆதாம் எப்படி லிமிட்டடா இருந்தானோ, ஆதாம் எப்படி ஒண்ணு இல்லாம இருந்தானோ, ஆதாம் எப்படி பயத்துல இருந்தானோ, விழுந்து போன ஆதாம், அதே இதுல நம்ம மெயின்டைன் ஆகணும். தப்பி தவறி நம்ம வந்து வேற ஏதாவது விசுவாசிச்சிடக்கூடாது, எதாவது எதிர்பார்த்திடக்கூடாது. உடனே அதுக்கு முட்டுக்கட்டையை போட பார்ப்பான். எப்படி போட பார்ப்பான்? ஏதோ ஒரு தடையை கொண்டு வருவான், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். கொண்டு வந்து நம்மள நெகட்டிவா, அந்த சிச்சுவேஷன் வருவா நெகட்டிவ் மாதிரி ஆக்கிட்டு நெகட்டிவா பேசுவான். குற்றம் சுமத்துறதுனா இப்படி நெகட்டிவா பேசுறது, நீங்க என்ன பண்ணாலும் நடக்காதுன்னு கூட சொல்றது, எதுனாலும் முன்னேறாதுன்றது. சோ இப்படிப்பட்ட சத்தங்கள், நெகட்டிவ் வாய்ஸஸ். நான் சொன்ன மாதிரி நாட் நெசரி இதெல்லாம் சின்றோட கனெக்டடே கிடையாது, பாவத்தோட கனெக்டடே கிடையாது, ஜென்ரலா வரும்.
நீ அதாவது ஒரு ஒரு நம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கத்தக்க காரியங்கள், இதுதான் குற்றம் சுமத்துகிற சத்தம். நீங்க வந்து நல்லது நடக்கும் நம்பக்கூடாது, கர்த்தர் அற்புதம் செய்வார் நம்பக்கூடாது, எனக்கு எப்படியாவது என் தேவைகள் சந்திக்கப்படும் நம்பக்கூடாது நீங்க. ஆனா அதை பத்தி யோசிச்சு 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 கவலைப்பட்டுட்டே இருக்கணும். அப்படி உங்களை கவலையிலே வச்சு அது கீழே போட்டு மிதிச்சு, நீங்க எதையுமே நம்பாதபடி எதிர்பார்க்காதபடி உங்களை கீழே தள்ளி அப்படியே வச்சு, நீங்க வந்து எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷம் அடிமையா இருந்தாங்களோ, பார்வோன் கொடுக்கறதா அதுக்கு மேல இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் பிச்சை போட்டானா உண்டு, பிச்சை போட்டானா பட்டினி. இப்படிப்பட்ட இடத்துல அப்படியே உங்களை கொண்டு போய் வச்சு இப்படியே உங்க வாழ்க்கையை தொடர வைக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். ஆனால் மைக்கேல் ஏன் அங்க வந்தான்? பிசாசு இப்படிதான் முழுங்க பாக்குதுங்க. பிசாசு ஆளுகை எப்படி முழுங்கும்? பிசாசு எப்படி முழுங்குறான்? எப்படி முழுங்குறான்னா, உங்க மேல சோகத்தையும் வருத்தத்தையும் கவலையும் வச்சு அமுக்கி, நெகட்டிவ் வாய்ஸஸ் மூலமா வச்சு அப்படியே அமுக்கி, நீங்க எதையுமே யோசிக்க கூடாது, நீங்க எதுவுமே நல்லதை பற்றி சிந்திக்க கூடாது, அப்படி போட்டு அமுக்கி அப்படின்னு எப்படி ஆளுகைகளை போய் ஆளுகையே இல்லைன்னு உங்களை நம்ப வச்சிருது. ஆளுகை இல்லை இருந்தா உனக்கு எங்க ஆளுகை இருக்கு? இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமா? இப்படிதான் இருப்பியா நீ? இப்படிதான் வாழ்க்கை இருக்குமா? அப்படின்னு வைக்கிறது. சோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இவர்கள் நெருக்கப்படும் போது மிகாவேலே அங்க வந்தான் உதவி செய்ய. அப்படின்னா அதுக்குதான் ஆன்சர் இந்த 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? நெருக்கப்படுகிறார்கள், இவருடைய ஆளுகை ஒடுக்கப்படுகிறது, இவருடைய அதிகாரம் வந்து உனக்கு அதிகாரமே இல்லைன்னு கத்துறான் காதுல வந்து. யூ டோன்ட் ஹவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் லைஃப்ன்றான். லுக் அட் யுவர் வாழ்க்கையை பாரு, கண்ட்ரோல் இருக்கா உனக்கு? கண்ட்ரோல் இருக்க மாதிரியா தெரியுது, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கத்துறான். அந்த டைம்ல வந்து அவர்களுக்கு வந்து விசுவாசம் இனிமேல் நிக்கிறது, நின்னா இறந்தான் போன்ற மாதிரி தோணுது, செத்துருவோம் போல இருக்கு. இது வந்து ஆதி திருச்சபைக்கு நடந்த உபத்திரவ காலம் அப்படிப்பட்ட காலமா இருந்தது. அவர்களுக்கு வந்து மரணமே வந்துருன்ற இடத்துல இருந்தாங்க. பவுலார் எழுதுறாரு, நாங்க மரிச்சிருவோனே நம்பிட்டோங்க அப்படின்றாரு கொரிந்தியர்ல எழுதும்போது. ஆனாலும் அந்த நேரத்தில் நாங்க எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள அவர்கள் போகும்போது அவர்கள் ஒரு காரியத்தை நினைவுக்கு வந்தார்கள். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவுக்கு வந்தார்கள். எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சுங்க, எல்லா பக்கமும் டைட்டா இருக்கு. நம்பிக்கை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டது. இனி நம்புகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை வச்சு நம்பன்னு தெரியல எனக்கு, என் கையில ஆதாரம் இல்லை எதுவுமே. என் ஆளுகைனா என் வாழ்க்கை ஆளுகையெல்லாம் விடுங்க பிரதர், அட்லீஸ்ட் நிம்மதியா இருப்போமானே தெரியல அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப இப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் நெருக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் ஒண்ணு ஞாபகம் வருகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஞாபகம் வருகிறது. Remember the blood of lamb. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். சோ என்ன நடக்குதுன்னா, இந்த நெகட்டிவ் வாய்ஸஸ் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான், நடக்காது 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 அப்படின்னு சொல்லுது. எப்படி இருக்குன்னா, கோர்ட்ல நீங்க போயிருக்கீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கவே ஒரு பெரிய லாயரை கூட்டிட்டு வந்துட்டான். அந்த ஆளு போடுற வாதத்தை பார்த்தா கண்டிப்பா கேஸ் தோத்துருதான் தெரியுது, உங்களால ஏத்து பேசவே முடியல. அப்படி இருக்கீங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, இன்னொரு ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு லாயர், ஃபேமஸ் லாயர், அவரும் கேஸ்ல ஆஜராகிறார். உங்களுக்கு ஆதரவா சொல்றாரு, நான் தான் வந்திருக்கேன், இந்த கேஸ் நான் இன்வைட் எடுத்து நடத்தி, நீ கவலைப்படாதுன்றாரு. எப்படி இருக்கும்? இந்த வேலையை தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோடு பேசுகிறது. போன மெசேஜ் சொல்லியிருந்தீங்களா, பேசுகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. ஆபேல் பேசுனதிலும் நன்மையானதை பேசுகிறது. நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டது போல இருக்கலாம், நெகட்டிவ் வாய்ஸஸ் அப்படியே பயங்கரமா எகிரி உங்க மைண்ட ஃபுல்லா நிரப்பி இருக்கலாம். நீங்க அந்த சில காரியங்களை யோசித்தாலே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு உங்கள் மனது இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்திலே கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே வரும்போது அது நன்மையானவைகளை பேசுகிறது. ஆபேல் ரத்தம் பேசுனதிலும் நன்மையானவைகளை பேச ஆரம்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ இவங்க என்ன பண்ணாங்களாம், ரொம்ப நெருக்கமாயிருச்சு, இவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கன்னு தெரியல, இந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி எதிர்த்து நிற்கன்னு தெரியல, இந்த சூழ்நிலைகள் இவர்களை விட வல்லமை உள்ளதா இருக்கிறது, அது அவர்களை நெருக்கிறதா இருக்கிறது, இவர்கள் நம்பிக்கை அற்று போக பண்ணுகிறதா இருக்கிறது. நம்பிக்கை அற்றே போயிடுச்சு. எசேக்கியேல் 37 ஆண்டவர் சொல்றாருல, இது உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டாரே, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நம்பிக்கை அற்று போகுதுன்றாங்க. நம்பிக்கை அல்ல,
எதெல்லாம் குட்டி குட்டி நம்பிக்கை வச்சாம அவ்வளவு நொறுக்கப்பட்டு விட்டது, நம்பிக்கை இல்லை அப்படின்ற இடத்திலே அவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நம்பிக்கையே இல்லதான், ஆமா, ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தவுடன் அந்த ரத்தம் பேச ஆரம்பிக்கிறது, கவுண்டர் கொடுக்குது. ஓகே, நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன். ரத்தம் கவுண்டர் கொடுக்குது. எங்க கொடுக்குதுன்னா நம்ம இருதயத்திலே கவுண்டர் கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, பயத்தை போக்குகிறது, தேவனிடத்தில் தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த நம்பிக்கை இருதயத்தில் உண்டாக 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 நம்பிக்கை வளர 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 அந்த பதட்டமும் பலவீனமும் ஒரு ஒரு பயமும் விலகுகிறது. ஓகே, இருதயத்திலே விலகுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் வேலையை பார்க்குது. இருதயத்திலே உங்களுக்கு நிம்மதி சமாதானம் வருகிறது. வெளியே உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் தம்முடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களை அனுப்புகிறார். அந்த பிரச்சனை உங்களால முடியாது. இப்ப கல்லை எப்படி புரட்டி தள்ள கேட்டு போனாங்க பாத்தீங்களா, முடியாது உங்களால. 4 பேர் லேடிஸ் இருந்தாங்க, முடியாது. அவங்க 4 பேர் சேர்ந்து தள்ளினாலும் கல் போகாது. ஏன்னா அவன் சீல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆனா இவர்கள் நல்லா பாருங்க, இவர்கள் கிறிஸ்துவின் கல்லறை, அவருடைய மரணத்தை நோக்கி தான் நடந்தாங்க. அவர் உயிர் தெழுந்தார் அவங்களுக்கு தெரியாது. உயிர் தெழுவார்னு எதிர்பார்த்தும் போல அவருடைய சரீரத்தை நோக்கி போனார்கள். நல்லா கவனிங்க, இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்க போனார்கள். அங்கே தூதன் முன்னாடியே வந்து கல்ல புரட்டிட்டான். அப்ப இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் பார்ப்போம் என்று சொன்னால், நமக்காக நம்முடைய அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி, பெரிய பெரிய கற்களால மூடப்பட்டதா இருக்கலாம், திறக்கும்படி கர்த்தர் நம்முடைய தூதனாகிய மிகாவேலை அனுப்புகிறார். எப்படி இங்க அனுப்புனாரோ, இவர்கள் ரத்தத்தை எடுத்துக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க, இவர்கள் பிசாசோடு யுத்தம் பண்ணவில்லை. நல்லா கவனிங்க, இவங்க யுத்தம் பண்ணல, இவங்க ரத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் பேச நல்ல வார்த்தை எனக்கு வேணும், நல் வார்த்தைகள் நான் கேட்க வேண்டும். அதுக்கு எங்க இருந்து வருது? கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து வருது. சோ கிறிஸ்துவின் ரத்தம் இவர்களுக்குள்ளாக துணிக்க ஆரம்பித்தது, பெருவெள்ளத்து இரைச்சலை போல. ரத்தம் இவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம் இருதயத்தை நிரப்புகிற அதே நேரத்திலே தானே தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். மிகாவேல் போகிறான், அவனுடைய தூதருக்கு போறாங்க. போய் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணி வலு சர்ப்பத்தின் ஆளுகையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது, அவருடைய ஆளுகை முடிவுக்கு வந்தது. எப்படி முடிவு வந்தது? அதுதான் வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க, சத்துருவானவன் உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே அவனுடைய சத்தம் இருக்கிறது. அவன் பேசிட்டு இருக்கான். உங்க வாழ்க்கையின் பல பகுதிகளில் சத்துரு பேசிட்டு இருக்கான். எப்படி பேசுறான்? குற்றப்படுத்துகிற வார்த்தைகளால, இல்ல உங்களை களங்கப்படுத்துகிற வார்த்தைகள். உனக்கு ஒண்ணும் இல்லை, உன் கையில ஒண்ணுமே இல்லை, நீ இது ஜெயமா வராது, இது கண்டிப்பா தோத்து தான் போவ, உனக்கு எதிராக இருக்கவங்களை பாரு, எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்க, இவங்கள எது நீ எப்படி ஜெயிப்ப. சோ இப்படிப்பட்ட பல ஏரியாஸ்ல அவன் பேசிட்டு இருக்கான். சில ஏரியாஸ்ல அவன் பேசிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியுது, நம்ம எதிர்த்து நிக்கிறோம். சில ஏரியாஸ்ல நம் மேபி நமக்கு நடந்த பிரச்சனைகள், துன்பங்கள், நம்முடைய வருத்தங்கள் நிமித்தமாக அவைகளை அந்த தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது ஓகே, அப்படிதான், இப்படிதான் இருக்கும், அதான் நாம்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில ஏரியாஸ்ல அவன் பேசுகிறான், அது உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறான். சில ஏரியாஸ்ல நீங்க அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க, அவன்கிட்ட தான் அவன் சத்தத்திட, அவனோட வாய்ஸ்ட. சத்துரு இப்படி பல இடங்களிலே மறைந்து இருக்கிறான். எந்தெந்த ஏரியா நீங்க வந்து ஒரு ஸ்டெப் கீழே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இப்படிதாங்க இருக்கும், என்ன பண்றது, எனக்கு எனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதாங்க, அப்படி எனக்கு நமக்கெல்லாம் இவ்வளவுதாங்க நடக்கும் அப்படின்னு எந்தெந்த ஏரியால சொல்றீங்களோ அங்கே பிசாசின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து விட்டீர்கள் அர்த்தம். ஆனா கவலைப்படாதீங்க, எதுல செவி கொடுத்தீங்க, எல்லாம் செவி கொடுத்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இங்கேதான் கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய கிரியைகளை செய்கிறது. இங்கேதான் கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய கிரியைகளை செய்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க எதுல பிசாசை போராடிட்டு இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, எந்தெந்த காரியங்களும் நீங்க மறந்து விட்டுட்டீங்களோ,
இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு விட்டுட்டீங்களோ, இதை நடக்க வாய்ப்புலன்னு நினைக்கிறீங்களோ, பிசாசின் போய் அங்க மேலோங்கி இருக்கிறதோ, அவன் சொல்றதான் நம்பணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குதோ, அந்த இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலையை கொண்டு வருகிறது. எப்படி கொண்டு வருகிறதுனா, கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது, நினைப்பூட்டுகிறது. மறுபடியும் இவர்களெல்லாம் சுதந்திரிக்கணும், இதெல்லாம் என்னுடையது. தாவீது சொன்னது போல கிளையாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன் யூதா நியாயப்பிரமாணிகர் என்று சொன்னது போல இதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். எங்கெல்லாம் நீங்க கோட்டையை விட்டுட்டீங்களோ அதை சொல்றேன், இதையெல்லாம் நீங்கள் விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது, உங்களை பலப்படுத்துகிறது, உங்களுக்கு உங்கள் கண்களை திறந்து காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ இந்த ரத்தத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க, அதை தியானிக்க ஆரம்பித்தார்கள், அதை உள்வாங்க ஆரம்பித்தார்கள், அதில் தங்கள் முழு நம்பிக்கை வைத்தார்கள். தூதன் அனுப்பப்பட்டான் வெளியே இருக்கிற அப்டக்கிளை கிளியர் பண்றதுக்காக. அவங்க ஆளுகையில சீட்ல உட்கார்ற இடத்துக்கு போறதுக்கு குறுக்க நின்று இருந்த சத்துருவை டீல் பண்றதுக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். மிகாவேல் புறப்பட்டு சென்றான், அவன் போய் அங்க வழியை உண்டாக்கி கொடுத்தான். நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேல் ரத்தம் பேசினதிலும் நன்மையானவர்களை பேசுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேல் ரத்தம் பேசினதிலும் நன்மையானவர்களை பேசுகிறது. இந்த நாளிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம் இந்த ஏரியாஸ்ல, நம்பிக்கை இல்லாத ஏரியாஸ்ல, தோல்வி அடைந்த ஏரியாஸ்ல, இனிமேட்டு நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஏரியாஸ்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனை பேச ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மையானவைகளை, ஜெயத்தை பேச ஆரம்பிக்கிறது. இவங்க அப்படித்தானே போட்டிருக்கு, ஆட்டுக்குட்டி மரணம் நேரிடுதா இருந்தாலும் அவருக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறது, வல்லமுள்ள கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சோ நீங்க இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. குறிப்பா இதுல எவ்வளவு தோல்விகள், இல்லைன்னா தோல்வி முகமாயோ இல்ல தோல்விகளை சந்தித்தோ நீங்க இருக்கிறீங்க தெரியாது. ஆனால் நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அவங்க ஜெயிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த ஜெயத்தை பெறுவதற்கு, ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கு இல்ல அனுபவிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறது. சோ நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஓகே, எப்படிப்பட்ட சில ஏரியாஸ்லாம் நீங்க ஜெயத்தெல்லாம் யோசித்தே பார்க்க முடியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, டோன்ட் ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் டு பிலீவ் நோ. இல்லை நீங்களே எப்படியா கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி எப்படியா ஜெயம் வந்துடும் அப்படின்னு விட்டுருங்க. அது நீங்க உங்களால முடியல, ஜஸ்ட் கீப் இட் அசைட், அது ஓரமா வைங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தை வரவழையுங்கள். எல்லா ஏரியாஸ்லையும் வரவில்லைங்க, எல்லா ஏரியாஸ்லையும் வரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நிரம்பி வழியட்டும். ஏதோ வெள்ளம் வந்தது போல கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா இடத்தையும் நினைக்கட்டும். அதுக்குள்ள போக ஆரம்பிங்க, அதுக்குள்ள கவனம் செலுத்த ஆரம்பிங்க. ஜெயம் தானாக உண்டாகும். ஏனென்றால் ஜெயம் உங்களால் வருகிறது அல்ல, கர்த்தர் தம்முடைய பலத்த சேனையாகிய தூதர்களை அனுப்பி செய்கிறார். கர்த்தர் தம்முடைய பலத்த சேனையாகிய தூதர்களை அனுப்பி செய்கிறார். நீங்க ரத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு ரத்தத்தை மட்டும் பேசிக்கொண்டிருங்க. ரத்தத்தை தியானியுங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள மூழ்குங்கள். உங்கள் ஜெயங்கள் அதுவாக வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தூதன் போய் கல்ல போனாங்க, மரித்த இயேசு சந்திக்கல, உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்தாங்க. இதாவது பியூட்டி. கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது மரித்த இயேசு நம்ம சந்திக்கிறது இல்லை, மரித்த இயேசுனால் உண்டான பெனிஃபிட் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் நாம் சந்திக்கும் போது உயிர்த்தெழுந்தவரை நாம் சந்திக்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரை சந்திக்கிறோம். ஓகே, சிலுவை நோக்கி போனார்கள், அவருடைய கல்லறை நோக்கி போனாங்க. ஏன்னா அவருடைய மரணத்தை போக்கஸ்ல வச்சு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தார்கள். So what is your problem today? உங்க பிரச்சனை என்ன? கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் அதை கொண்டு வாங்க. சரி, நம்ம இதோட நிறுத்திக்கலாம், தொடரலாம், நெக்ஸ்ட் மீடியம் தொடரலாம், ஜெபிக்கலாம். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. Ora banta ribra canto ribera planta roda roboro. Thank you Lord, thank you Lord. Hallelujah.
Hallelujah. Horabantari brokodari hantari gadara brantori. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rigadara andori brokadi brantoro. Hallelujah. Hallelujah. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ரீகடர போண்டோ ரிப்ரே கடரோபரம். அன்றைய கோர்ட் காரியங்கள்ல அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், கோர்ட்டு கேஸ் இப்படிப்பட்ட பிரச்சனையால சம்பந்தப்பட்டிருக்கிற அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி I speak verdicts. I speak verdicts over them in their favor. இவர்களுக்கு ஆதரவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே தீர்ப்புகளை பேசுகிறேன். தீர்ப்புகளை பேசுகிறேன். ஆண்டவரே, இழுத்தடிக்கப்பட்ட காரியங்கள், உங்க பதில் தேடி அலைந்து சுற்றி தெரிந்து எவ்வளவு போராடியும் கிடைக்காத காரியங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே உண்டாகும்படியான்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. பார்வோனையும் சேனைகள் இப்படி செங்கடலிலே மூழ்கடித்தீரோ, அதே போல உங்களுக்கு வழியை உண்டாக்குகிற கிறிஸ்துவின் ரத்தம் சத்துருக்களை தோற்கடிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு ஜெயம், சத்ருவுக்கு தோல்வி. உங்களுக்கு ஜெயம், சத்ருவுக்கு தோல்வி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை நாங்கள் மேற்கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உடைய ரத்தத்தை இன்னும் தியானிக்க, அதுக்குள்ள ஆழமாய் செல்ல, உடைய ரத்தம் எங்களுக்குள்ள ஆழமாய் செல்ல. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு உதவி செய்வீராக. ரத்தத்தை பற்றி கொள்கிறோம், அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஜெயத்தை இயேசு நாம் எடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், அதனால் உண்டாகிற சாட்சியின் வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அன்றைய ஒரு கூட நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய சிலுவையின் மேன்மை. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய கருத்துங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.